ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு serversamayal. இன்னைக்கு serversamayal நம்ம என்ன டிஷ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா சிக்கன் பிரியாணி தான் பண்ண போறோம். 1/2 kg சிக்கன் பிரியாணி குக்கர்ல எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். நமக்கு 1/2 kg செய்யறதுக்கு 5 லிட்டர் குக்கர் எடுத்துருக்கேன். இது எனக்கு போதுமானது. ஸோ இதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 200 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் 2 பிரிஞ்சி இலை, 2 ஸ்பெஷல் பட்டை, ஒரு அன்னாசி மொக்கு, ஒரு முரட்டை மொக்கு, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு பிஞ்சு கல்பாசி. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 3 கிரீன் சில்லி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு பாத்தீங்கன்னாக்கா கரெக்டா ஒரு 100 ml நமக்கு எண்ணெய் வேணும். நீங்க தேவைன்னா கரெக்டா மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு மெஷர்மெண்ட் தேவையில்லை, அப்படின்னு நான் பண்ணுவேன். ஓகே, இது வதங்கிட்டு இருக்கட்டும். இது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 200 கிராம் வெங்காயத்துக்கு அதே மாதிரி 200 கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வதங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு இது போதும். சப்போஸ் உப்பு இல்லைன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும், அதுக்காக தான் கொஞ்சம் சேர்க்குறேன். நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கேன். இது இஞ்சி பாத்தீங்கன்னாக்கா கரெக்டா ஒரு 50 கிராம், பூண்டு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 25 கிராம், ரெண்டும் ஒன்னா சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன். அந்த பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறம் அடி பிடிக்கும். ஸோ அதனால என்ன பண்றீங்க, லைட்டா கலரி விட்டுட்டே இருங்க. ஓகே, இப்போ ஃபுல்லாமே நல்லா வதங்கிருச்சு பாருங்க, சூப்பராக வதங்கிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னாக்கா இதுக்கு ஆல்ரெடி ஸ்பைசி இருக்கு, ஏன்னா நமக்கு 3 கிரீன் சில்லி போட்டிருக்கோம். அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் ஆர்டினரி மிளகாய் பொடி போட்டுக்கலாம், மொத்தப்பொடி. நெக்ஸ்ட் காஷ்மீர் மிளகாய் பொடி வச்சிருக்கேன், அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 கிராம் அளவுக்கு பிரியாணி மசாலா எடுத்து வச்சிருக்கேன், இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சிருக்கேன், பசுந்தயிர். தயிர் ஆட் பண்ணிக்கலாம் அதுல. ஒரு 10 ல இருந்து 15 கருவேப்பிலை வச்சிருக்கேன், அதை இதுல போட்டுக்கலாம்.
புதினா பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு 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 கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன், அது போட்டுக்கலாம். புதினா கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. புதினா இப்போ போட்டால் தான் நமக்கு நல்லா ஃபுல்லாக வதங்கி அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக அதில் இறங்கி நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ½ kg சிக்கன் வாங்கியிருக்கேன் நான். ½ kg ஃபுல்லாக சிக்கன் வாங்கி ஃபுல்லாக அலசி எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க நல்லா ட்ரை ஆயிருச்சு. தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா அலசி இதில் போட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா புரட்டி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஓகே, சிக்கன் ஃபுல்லாக நல்லா வதங்கிட்டு இருக்கு. ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நான் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சிருந்தேன் இல்லையா, அந்த தண்ணி, அந்த பேஸ்டோட தண்ணி, மிக்ஸோட தண்ணி அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் அந்த கிளாஸ்ல தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிளாஸ், ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதனால வந்து இதே கிளாஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிளாஸுக்கு 2 கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1/2 கிலோ அரிசிக்கு 1 லிட்டர் தண்ணின்ற ரேஷியோல வரும் அது. என்ன பண்ணலாம், குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி கொதிக்க வச்சிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு விசில் போடக்கூடாது, விசில் போடாம அப்படியே கொதிக்க வைக்கணும். ஸோ இது குறைஞ்சது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் இது கொதிச்சு வர்றதுக்கு. அது வரை வெயிட் பண்ணுவோம். ஓகே, 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் போட்டு அப்படியே எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அடுப்பில் வச்சுட்டு இது ஓப்பன் பண்ணக்கூடாது, ஏன்னா உள்ள இருக்க ப்ரெஷர் வாரி அடிச்சிடும். ஸோ அதனால என்ன பண்ணலாம், தூக்கி இப்படி வச்சுக்கலாம். இது கொஞ்ச நேரம் அந்த ஸ்டீம் எல்லாம் கொஞ்சம் அடங்கட்டும். ரைஸ் இப்போ ஸ்டீம் எல்லாம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், திருப்பி அடுப்பில் வச்சுட்டு. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ½ kg ரைஸ் எடுத்து நான் ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். வாஷ் பண்ணி மட்டும்தான், வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி இருந்தால் போதுமானது நமக்கு. இப்போ நல்லா சிக்கன் ஃபுல்லாக ஓரளவுக்கு பாயில் ஆயிருக்கும். இப்போ இந்த ரைஸை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் போட்டாச்சு, அப்படியே கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. குக்கர் வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது. க்ளோஸ் பண்ணாமலே நம்ம ரைஸ் வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு 3/4 பாகம் நல்லா வெந்து மேலே வரும். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது வரையும் அடி பிடிக்காமல் லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நான் கொஞ்சமாக வந்து கொரியண்டர் லீஃப் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், கொத்தமல்லி கீரை. இதை வந்து இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூட ஆட் பண்ணோம்னாக்கா நமக்கு இதோட ஃப்ளேவர் வந்து ஃபுல்லாக கிடச்சிரும் உள்ளுக்கு. ஸோ நம்ம ரைஸ் பாயில் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு பண்ணோம்னாக்கா அந்த அளவுக்கு நமக்கு ஃப்ளேவர் கிடைக்காது. ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரைஸ் போட்டாச்சு. ரைஸ் போட்டு பாருங்கள், ஓரளவுக்கு பாயில் ஆயிடுச்சு. ஒரு ½ ரைஸ் அளவுக்கு நல்லா பாயில் ஆகி வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு நல்லா தெரியும், பார்த்தா தெரியும், இந்த ரைஸும் மேலே இருக்கிற இந்த எசன்ஸ் ரெண்டும் சேர்ந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இப்படி இருக்கும். இந்த டைமில் இருக்கும்போது நம்ம குக்கரை வச்சு
க்ளோஸ் பண்ணிடலாம், மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுடலாம். இது வந்து எவ்வளோ டைம் ஆனாலும் சரி தான், ஒரு விசில் வரணும். ஒரு விசில் வர வரை வெயிட் பண்ணுவோம். தம்முக்காக போட்டிருக்கோம் இப்போ. ஸோ அது ஒரு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஓகே, விசில் வரப்போகுது. ஒரு ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணுறேங்க. ஓகே, இப்போ அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் எதுவுமே பண்ணாமல் அப்படியே எடுத்து வச்சுருங்க. ஃபுல்லாக தம் ஆகட்டும். அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஓகே, 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். எடுக்கிறேன் பாருங்க, ஃபுல்லாக நல்லா பாயில் ஆகிடுச்சு. கறியெல்லாம் நல்லா வந்துருச்சு. ஓகே, பிரியாணி ஃபுல்லாக நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் வாங்க. ஓகே, நம்மளோட சுட சுட வீட்டு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ மறக்காம எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அதோட சர்வசமையலோட இணைஞ்சிருங்க. அன்பா சமைப்போம், அழகாக ரசிப்போம். ஓகே, பாய் பாய்.